நம்ம கடைக்கு வந்து ஒரு கஸ்டமர் டிவி வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப ஹாங் ஆகுற மாரி இருக்குது. இது எப்படி சரி பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இப்ப நீங்க புதுசா ஒரு டிவி வாங்க போறீங்கன்னா, டிவி எப்படி வாங்கணும் இந்த வீடியோல சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம டிவி வாங்கும்போது மொத்தம் 3 விதமா நான் பிரிச்சு சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் லோ பட்ஜெட், 2வது மிடில், 3வது ஹை குவாலிட்டி. அதாவது எப்படின்னா ஒரு 50,000 60,000 டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியா இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்குலாம் இருக்கும் அதுல. 4K டிவியா இருக்கும். இப்ப லோ பட்ஜெட்ல டிவி வாங்கிட்டு, நம்ம கடைக்கு வந்து டிவி ஹாங் ஆகுது. இது என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்னு கேட்கறாங்க. அதனால வந்து டிவி வாங்கும்போது, நீங்க வந்து நார்மலா யூஸ் வச்சீங்கன்னா, கண்டிப்பா லோக்கல் டிவி வாங்கலாம். இல்ல நீங்க வந்து ஓடிடில படம் பார்ப்பீங்க. நான் அடிக்கடி ஆன்லைன்ல நோண்டுறேன். இல்ல படம் பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா ரேம் 2 ஜிபி ரேம் மேல இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா, இப்ப லோக்கல் டிவில பார்த்தீங்கன்னா, மாலிக் 300 தான் போட்டிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு 400க்கு மேல வாங்கணும். 450 அந்த ரேஞ்சுக்கு மேல வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம டிவில உட்காரும்போது நம்ம ரோம் அதாவது பார்த்தீங்கன்னா, அம் அ ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 12 ஜிபிக்கு மேல இருந்தாக்கா, அந்த டிவி வந்து ஓரளவுக்கு ப்ராசஸ் கரெக்ட்டா பண்ணும். இது 3ம் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான், ஒரு டிவி உங்களால வந்து கரெக்ட்டா ஓடிடி சேனலு, அதாவது அமேசான் பிரைமு, இது மாரி ஒரு ஜியோ சினிமா, இதெல்லாம் நம்ம வந்து கரெக்ட்டா நெட்ல வந்து கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி படம் பார்க்க முடியும். ஸ்டில் அடிக்காம லோடிங் ஆகாத பார்க்க முடியும். இதிலயே பார்த்தீங்கன்னா, சில பேரு டிவி வாங்கிட்டு போறாங்க. மொபைல் வந்து லோக்கல் மொபைல வச்சு ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணுவாங்க. அதுல லோடிங் தான் காமிக்கும். அதுக்கப்புறம் மொபைல்ல பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்பாட் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதுவும் வந்து லோடிங் தான் காமிக்கும். ஏன்னா சப்போர்ட் ஆகாது. டிவில இருக்கிற ப்ராசஸருக்கும், செல்ஃபோனுக்கும் இது செட் ஆகாது. டிவி ஹாங் ஆவறதுக்கு இதுவும் ஒரு காரணமா தான் இருக்கும். அப்புறம் டிவி லோ பட்ஜெட் டிவி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிடிஹெச்ல பார்க்கறதுக்கு, இல்ல கேபிள் டிவில பார்க்கறதா அத நீங்க யூஸ் பண்ணணும். அந்த லோ பட்ஜெட் டிவில வாங்கிட்டு நீங்க ஆன்லைன்ல படம் பார்க்கணும்னா, கண்டிப்பா இது வந்து சூடு அதிகமாகும். ஏன்னா, அந்த டிவில வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. இப்ப டிவி நார்மல் டிவி தான் நினைப்பீங்க. கூகுள் டிவி இல்ல ஆண்ட்ராய்ட் டிவில பார்த்தீங்கன்னா, 2 விதமா இருக்கும். ஒரு டிவி வந்து டிவியே ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னா, அ டிவில வந்து தனியா ஏவி இருக்கும், HDMI இருக்கும். அது மட்டும் தான் வந்து நம்ம லோக்கல் கேபிளுக்கும், நம்ம டிடிஹெச்சுக்கும் சப்போர்ட் பண்ணும். இதே நீங்க வந்து ஒரு ஆன்லைன்ல கனெக்ட் பண்ண உடனே, அந்த அக்சஸ் ஃபுல்லா அமெரிக்காவுக்கு போயிடும். அமெரிக்கா நான் எதுக்கு சொல்றேன், ஒரு கூகுள் கம்பெனி எங்க இருக்குது? அமெரிக்கால இருக்குது. ஒரு அமேசான் பிரைம் சர்வர் எங்க இருக்குது? ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் இது. சென்னையில இருக்குதோ, இல்ல ஒரு கல்கத்தா, டெல்லியில இருக்குது, எங்கேயோ இருக்குது. அந்த சர்வருக்கும் நம்ம டிவிக்கும் தான் கனெக்ட் ஆயிடும். அப்ப அந்த சர்வர்ல வந்து நம்ம டிவி படத்த அனுப்புறதுக்கு, இழுக்கிறதுக்கு நம்ம டிவில இருந்து சப்போர்ட் இருக்கணும். அது என்ன சப்போர்ட்னா, ரேம் நல்லா ஹெவியா இருக்கணும். அதே போல ப்ராசஸர் வந்து கரெக்ட்டா சப்போர்ட் பண்ணி இழுக்கணும். அதோட நெட் பார்த்தீங்கன்னா, டேட்டா பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்பீடா இருக்கணும். இதெல்லாம் கரெக்ட்டா சரியா இருந்தா தான் டிவி வந்து சூடாவாம, ஹாங் ஆவாம அப்படியே பக்காவா ஓடுறதுக்கு தெரியும். நீங்க லோ பட்ஜெட் டிவில வாங்கிட்டு, எனக்கு வந்து அது இல்ல, இது இல்ல சொல்லிட்டு குறை சொல்லக்கூடாது. இதெல்லாம் பார்த்து கவனமா வாங்கணும். அப்புறம் நம்ம சேனல்ல இதுக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த கடைக்காரருக்கும், கஸ்டமருக்கும் செம்ம சண்டை போலக்குது. அவங்க வந்து கிட்டத்தட்ட 1 வாரமா வந்து கமெண்ட்லயே இந்த கடையில டிவி வாங்காத அங்க போ, அங்க போன்னு சொல்றாங்க. அதனால அந்த மெசேஜ் நான் டெலீட் பண்ணி விட்டேன். அந்த கமெண்ட் எல்லாம் டெலீட் பண்ணி விட்டேன். ஏன்னா, ஒரு டிவி கடையில பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி கூட சப்போர்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும். இல்ல 10 நாள் ஆகும், 15 நாள் ஆகும். ஒரு கால் புக் பண்ண உடனே. லோக்கல் கடையில ஒரு மெக்கானிக்கா இருந்தாலும், இல்ல டிவி அவர் நிறைய வச்சிருந்தாலோ, அவர் வந்து உடனே டிவி வந்து மாத்தி மாற்று அதான் அந்த டிவி ரிப்பேர் பண்றதுக்கு வேற டிவி குடுத்து ஹெல்ப் பண்ணுவாரு. அது மேக்ஸிமம் மெக்கானிக் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா, ஒரு டிவி வந்து நிறைய டிவி வச்சிருக்கவங்க கண்டிப்பா அது மாரி பண்ணுவாங்க. சில பேர் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் இருங்க. கஸ்டமர் வந்துட்டாங்க. இப்ப நம்ம லோக்கல் கடையில டிவி வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டர் தான். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, உடனே சர்வீஸ் கிடைக்கும். கம்பெனிலலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்க. கால் புக் பண்ணணும், மெக்கானிக் வரணும், பார்க்கணும். ஏகப்பட்ட டைம் ஆகும். லோக்கல் கடையில வந்து நம்ம டிவி வாங்குனீங்கன்னா, அது உடனே சரி பண்ணி தருவாங்க. அப்படி இல்லனா வேற டிவியாவது குடுத்து பார்ப்பாங்க. இப்போ அந்த பிரச்சனை என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, டிவி ஹாங் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஹாங் ஆகுற காரணம் இதா தான் இருக்கும். நம்ம லோ பட்ஜெட்ல டிவி வாங்கிட்டு கடைக்காரர்கிட்ட போய் சண்டை வாங்கக்கூடாது. இது மாரி ஏன் டிவி ஹாங் ஆகுதுன்னு. டிவி வந்து ஏவிலயும், HDMIலயும் படம் பார்க்கும்போது ஹாங் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம ஆன்லைன்ல கனெக்ட் பண்ண மட்டும் தான் ஹாங் ஆகும். அதுக்கு காரணம் இதான். சரி, ஓகே. இந்த வீடியோல டிவி ஏன் ஹாங் ஆகுதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெரியலனா கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின்னு ஃபாலோ பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.